இந்த பசங்களை யாரையா கேக்குறது? போன மாசம் செட்டியார் கடை பூட்ட பட்ட பகல்ல உடைச்சு மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டானுவ. கேட்டாக்கா கள்ள மார்க்கெட்ல விக்கிறது தான் கொடுத்தோம் நியாயம் பேசுறானுவ. இவனுக்கு இதே வேலையா போச்சுங்க. வீட்லயும் அடங்குறது இல்ல, ஊர்லயும் கேட்கறது இல்ல. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பாலை கறப்பீங்க? என்ன மடப்பை சொன்னது? நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது இல்லைங்க. என்னடா? ஆமாங்க, மாட்டையே பார்த்தது இல்லையா? அப்ப நம்ம ஊர்ல கோழிலையா பால் கறக்குறாங்க? அப்படி என்ன புது கோழி? நான் பார்த்ததே இல்லையே. நான் இவர் மாட்டை பார்த்ததில்லைன்னு சொன்னேன். ஐயோ, புழுகுறானுங்க அந்த புழுகுறானுங்க. என்னப்பா ராமு, உன் கூட்டாளிங்கள இல்லேன்னு சாதிக்கிறானுங்களே, நீ என்ன சொல்ல போற? நான் கேட்கறது உன் காதுல விடலையா? பதில் சொல்லுப்பா. அவன் என்ன அரிச்சந்திர மகனா? உண்மையை சொல்றதுக்கு ஒரே குட்டையில ஊர்ன மட்டம் தானே. ஏன் உம்முன்னு நிக்கிற? பதில் சொல்லு. ஆமா, நான் பால் கறந்தேன். அவன் தான் பஞ்சாயத்துக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டானே. தீர்ப்பை சொல்ல வேண்டியதானே. என்ன தண்டனை? போன தடவை இப்படித்தான் ஒரு தப்பு பண்ணிட்டான். 5 ரூபாய் அபராதம் கட்டணும், தீர்ப்பாச்சு. என்ன பிரயோஜனம்? அபராதம் கட்ட முடியாது, என் மானம் போயிடும், என் மரியாதை போயிடும்னு வானத்துக்கு பூமிக்குமா குதிச்சார. வீராவேசமா பேசினாரு. ஐயன்யக்காரராச்ச. ஏன்பா சுந்தரமூர்த்தி, உன் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே சொல்லு. சட்டையை கேட்ற பிள்ளையா பெற்றதுக்கு நான் ஆர்மியிலே செத்து போயிருக்கலாங்க. சண்டையில செத்து போயிட்டேன்னு பெருமையாக இருக்கு. இப்படி எல்லாரும் முன்னாலே தலை குனிய வச்சுட்டியா? என்ன ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி போய் அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானே நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்காரா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அருணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம் இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். ஏய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலை திருடணும்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காதுல்ல, ஏன்னா சொல்லல? சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். ஓ நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா வாங்க வடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா, அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புஸ்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, கம்ப்யூட்டர் முறையில. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதாண்டா, வந்து சாப்பிடு. முன்னாடி கலாட்டா பண்ற.
ஃப்ரெண்ட் ராம போலீஸ் வேலை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இத புடா. நீங்க போறீங்க, நம்மளே கூட்டு போறாங்க. சும்மாரா, என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நான் பார்லிமெண்ட் வரைக்கும் போவேன். சங்கர், என்னடா ராமு கோஷ்டி இன்னும் காணோம்? வாங்க வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? பரீட்சை எழுதுறதுக்கு. அப்படியா? சாயந்தரம் வந்திருக்கலாமே. காலையில தானே சார் பரீட்சை. அது மத்தவங்களுக்கு. படிக்கிறப்பதான் லேட்டா வருவீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்காவது டயத்துக்கு வரப்படாது. ஏராமு, நீ கூட வா. சாரி சார், சீக்கிரம் எழுதுறேன் சார். பரீட்சை எழுதுறேன்னு நான் பெயில் ஆயிடுவேன் சார். எழுதுனா மட்டும் நீ பாஸ் ஆயிடுங்க. பாருங்க, பரீட்சை எழுதுறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். சார் பஸ் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான். போய் சொல்றாங்க சார். இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க அங்கே போய் பரீட்சை எழுதிக்கங்க. உங்களை கண்டிப்பா உள்ள விட முடியாது, நீங்க போகலாம். சார், எங்களை எதுக்கு போலீஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க தெரியுமா? உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தது. அதை அந்த காளி பசங்க பார்த்தாங்க. ராமு அதை மறைச்சான். அதை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டியே. கொஞ்சமா நன்றி இருக்கா? காட்டி கொடுத்துட்டியே. ஏண்டா சீதாவை விரட்டுறீங்க? போடா. ஒண்ணு இல்ல, போங்கடா. அம்மா புண்ணியவதி, நீ மட்டும் பரிச்சை எழுதி நல்லா இரு. போறீங்களா இல்லையா? போங்கடா. வாங்கடா. சொல்றேன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டாங்க. விலையில ஒரு 5000 10,000 வேணும்னாலும் கூட சேர்த்து தர்றேன். அந்த நிலம் எனக்கு தேவைப்படுறதுனால. என் நிலம் உனக்கு வெறும் மண்ணா தெரியுதா? அது எனக்கு கிடைச்ச மெடல்யா. நான் செஞ்ச சேவைக்கு இந்த நாடு கொடுத்த கௌரவம். கௌரவத்தை விக்கிறது பெத்த தாயை விக்கிறதுக்கு சமம். உன் தாயை நீ விப்பியா? உன்கிட்ட காசு இருக்கலாம், அதுக்காக உன் முன்னாடி கை கட்டி நிப்பேன் நினைச்சியா? இந்த சுந்தரமூர்த்தி அந்த சுபாஷ் சந்திர போஸை தவிர எவன் முன்னாலேயும் கை கட்டி வாழ்ந்ததல்ல, கை நீட்டி நின்னதல்ல. ஞாபகம் வச்சுக்க. நீயும் பணமும். ஒரு மரியாதைக்காக உன்னை விட்டுட்டு போறேன். வேற எவனாவது என் கிணத்தையோ நிலத்தையோ விலைக்கு கேட்டு இருந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதான் நடக்கும். ஐயா நமஸ்காரங்க. ஏங்க, நம்ம ஊர் ஜனங்க தான் நந்தி கட்டதாச்சே. அதுகளை ஏங்க கிணத்துல குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி கூட என் கிணத்துல இருந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறான். முதல்ல நீ நன்றியோட இருக்க கத்துக்க. நாக்க அடக்கி பேசுங்கய்யா. உலகத்திலேயே பெரிய தர்மம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது தான். மாதா பிதா செய்யறது மக்கள் தலையிலன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தோம். பழமொழியெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. ஆனா பெல்ட் அவுத்தா தான் பையனை நாயடி பேடி அடிக்கிறீங்க. என்னையா பண்ண சொல்ற? அவனும் சின்ன புள்ளத்தனமா தப்பு பண்ணிடுறான். நானும் ஆத்திரத்துல கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிடுறேன். பிள்ளைனா அடிச்சு தாயா வளர்க்கணும். ஐயா, நேதாஜி கூட இருந்தவரே, இதெல்லாம் நியாயமா? உங்க பையன் செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நியாயமா நல்லா இருக்கா நீங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணா அத சொல்லுங்கயா. அத உங்க பையன்கிட்டே கேளுங்க. ஏய், என்னடா பண்ண? என்னடா பண்ண? அவன் தான் சொல்ல மாட்டேன்றான், மாற மாட்டான் நிக்கிறான். நீங்களே சொல்லுங்க. பஸ்ல போகும்போது யாரோ ஒரு பொண்ணை இடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் உங்க பையன். அவனோட சேர்ந்து இவனும் போயிருக்கான். பரீட்சையே எழுதலீங்க. பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிருவோம்மா. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. எதுக்குயா காட்டு கத்து கத்துற? இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க பிள்ளை எங்க பிள்ளைங்க கூட சேரக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இவ்வளவுதானே? என் பையனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். உங்க பிள்ளைங்களை நீங்களும் கண்டிச்சு வைங்க. போங்க. பள்ளியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் எதையும் தின்ன மாட்டோம்மா. வேண்டாத சகவாசத்துல ஏன்டா இப்படி கெட்டு போறீங்க? வாடாங்க.
கேட்டியாடா? நல்லா இருக்கா? உன்னை என்னதான் அடிச்சாலும் புத்தியில உரைக்காதா? மனுஷனா பிறந்தா ரோஷமா இருக்கணும்டா. சர்க்கார் கொடுத்த கணத்தையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் கௌரவத்தை ஊர் சிரிக்க வச்சிட்டு இருக்கிற. படிக்கிறதுக்கு 4 மைல் நடந்து போடா நாயேன்னு விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தேன் பார். அதான் பஸ்ல போற வர பொண்ணையெல்லாம் உரசிக்கிட்டு தெரியற. எப்ப உனக்கு இந்த புத்தி வந்ததோ இனி உனக்கு படிப்பு ஏறாது. நீ படிச்சது போதும்.